ஹாய், முருகரை பார்க்க போகலாமா? அப்படி நான் அவரை பார்க்க வந்த இடம் தான் திருத்தணி முருகர் கோவில். 5ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய இந்த திருத்தணி முருகன் கோவில் சண்டேவாகவே இருந்தாலும் வெளியே ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய இந்த முருகர் வள்ளி அம்மையும் தேவயானை அம்மையோடு தான் இருக்கிறாரு. ஸோ நேராக முருகரை பார்க்குறதுக்காக ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் போகலாமேன்னு சொல்லிட்டு கவுண்டர் 1 வழியாக ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்க்கு போயாச்சு. 100 பீஸ் டோக்கன் வாங்கிட்டு நேராக மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. உள்ள கோவில் பிரகாரத்தையே சுற்றி 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 கருவறை கிட்ட வந்துட்டோம். உள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இப்போவே இந்த சைடு எல்லாமே எடுத்தாச்சு. உள்ளே போகும்போது காலியாக தான் இருந்துச்சு. சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே ரொம்பவே அழகாக இருந்தாருங்க முருகர். அவரை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, கோவில்னாவே பிரசாதம் வாங்கணும் இல்லைங்களா? ஸோ புளியோதரை வாங்கிட்டு வெளியே ஷாப்பிங்லாம் பண்ணியாச்சு. விபூதி, குங்குமம்னு அவரோட பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு வெளியே வரும்போது மாங்காய் பார்த்தோன்னே மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசையாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கோலி சோடாலாம் குடிச்சிட்டு மாங்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்யூ.